சேர சோழ பாண்டியர்கள்னால வந்து கட்டப்பட்டு இருக்கும்னு சொல்லப்பட்டாலுமே இங்க மீன் சின்னம் இங்க பதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால பாண்டியர்கள் கட்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மீன் சின்னத்தை வச்சு இங்க சொல்லப்படுதுங்க. இங்குள்ள தூண்கள்லாம் பார்த்தாவே தெரியுதுங்க. ரொம்ப பல்லாயிரம் வருடங்கள் பழமையான தூண்கள் தான் இங்க இருக்கீங்க எல்லாமே. இங்குள்ள சுற்றி பார்த்தாவே நல்லா நமக்கு தெரியுது. ஒவ்வொரு பில்லரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கலைநயத்தோடு இங்க வந்து கட்டியிருக்காங்க. இதுபா பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ அழகா இருக்குங்க. ஒவ்வொரு சிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாருங்களேன், தூண்கள் எல்லாமே மேலே பாருங்களேன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க அந்த டான்ஸ் அந்த கோலாட்டம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆடுற மாதிரிலாம் வந்து மேலே எடுத்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா அப்படியே தத்ரூபமா இருக்கு. அப்படியே மனசுக்கே ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வருஷம் பழமையான வந்து இந்த கோவில்ல வந்துட்டு நம்ம இருக்கிறதே ஒரு தனி வைப் தாங்க உண்மையை சொல்ல போனோம்னா. இங்க பாருங்க, இங்க வந்து அனுமன் சன்னதி வந்துட்டு